France GL ASL team England vs India. முன்னாடி வர மேட்ச்சு இதே கிரவுண்டில் இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடந்தது. இதில் பண்ட்டு, ஜடேஜா, ரூட்டு அவ்வளோதான். பவுலிங்கில் சிராஜ், பும்ரா, ஸ்டோக்ஸ் எல்லாமே ப்ரோ பண்ணாங்க. வென்யூ பார்த்திங்கன்னா இதே தான். 140 விக்கெட்டு, ஸ்பின்னருக்கு 34, இது எல்லாமே பேசர்ஸ். இங்கிலாண்டு பிளேயிங் 11 வச்சுட்டாங்க. கிராலி, டக்கெட்டு, போப்பு, ரூட்டு, ஹாரி, பென் ஸ்டோக்ஸ், ஸ்மித்து, கிறிஸ் வோக்ஸ், கார்லஸ், ஜாஸ் பஷீர், ஜெய்ஸ்வால், ராகுல், சாய் சுதர்சன், கில்லு, பண்ட்டு, கருண் நாயர், ஜடேஜா, தாக்கூர், பும்ரா, சிராஜ், கிருஷ்ணா. இதில் மாற்றங்கள் வரும், பார்க்கலாம். பிளேஸ் டே 1 மன்ட்டு பேட்டிங் நல்லாயிருக்கும். 3, 4, 5 இதெல்லாம் பேட்டிங்கு. 4, 5 வந்து பவுலர்ஸ் அண்டு ஸ்பின்னர் ஹெல்ப் இருக்கும். கிராலி இது வரைக்கும் மேட்ச்சு 55 வந்திருக்காங்க. இந்தியாவை பார்க்கும்போது 650 தான் வந்திருக்காங்க. அப்புறம் அடுத்தது டக்கெட்டு, அப்புறம் போப்பு, ரூட்டு. அது இந்தியா வந்தோன்னா அவ்வளோதான். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு இங்கிலீஷில் ஒரு 50 போடணும், இல்லைன்னா 100 போடுவாங்க, பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்கு எப்படின்னு தெரில, 50-50 தான். அது மாதிரி போப்பும் 50-50 தான். அப்புறம் ஸ்டோக்ஸு பவுலிங்லேயும் நல்லா இருக்காங்க, பேட்டிங்லேயும் நல்லா இருக்காங்க. அப்புறம் விக்கெட் கீப்பர் ஸ்மித்து வந்தது பார்த்தா 11 மேட்ச் தான் வந்திருக்கு. 36 கேட்செல்லாம் பிடிச்சிருக்காங்க. நல்ல கேட்சஸ், ஆவரேஜும் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கிறிஸ் வோக்ஸ் நல்லாயிருக்கு. கார்ஸு, டங்கு ஒரே மேட்ச்சில் 7 விக்கெட்டு, 2 கேட்ச்லாம் போட்டுருக்காங்க. ஓசி விக்கெட்டுன்னு பார்த்தா 3 பஷீர் தான். அடுத்து இந்தியா 11 பார்ப்போம். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஜெய்ஸ்வால், ராகுல், கருண் நாயர், கில்லு, பண்ட்டு. அடுத்தது ஜடேஜா, ரெட்டி, குல், யாதவ், அப்புறம் ஹர்திக் சிங்கு, பும்ரா, சிராஜ், இதில் ஒருத்தருக்கு. அப்புறம் கிருஷ்ணாண்டா, அது ஆதா டிப்பு. இவ்வளோ தான் என்னோடய பெயின் 11 தான். ரொம்ப ரிஸ்கியான கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் பார்த்தா பண்ட்டு, ஹுக்ஸு,
ஜெய்ஸ்வால், ராகுல், போப்பு, ஹாரி புரூக். ஸ்மால் லீக்னு பார்த்தா ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் டக்கெட்டு, அப்புறம் பண்ட்டு, ரூட்டு. பும்ரா இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கணும். பெஞ்சு விளாட்றப்பனா ஒன்று சாய் சுந்தர், அப்புறம் தாக்கூர், அப்புறம் ஜூரல். மை 11 பார்த்தோம். பண்ட்டு, ஸ்மித்து, அப்புறம் பேட்டிங்கில் ரூட்டு, டக்கெட்டு, அப்புறம் ஹாரி புரூக்கு, அப்புறம் ஜெய்ஸ்வால், ராகுல், கில்லு. அப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தா ஸ்ட்ரோக்ஸு, அப்புறம் ரெட்டி. பவுலிங்கில் வந்து பண்ட்டு. இதில் வந்து ரெட்டி ஆடினா ரெட்டி, இல்லைன்னா பும்ரா விளாண்டா அது பரவாயில்ல, பும்ரா. அப்புறம் பார்க்கலாம். புரோக் மேலே போப்பை எடுத்திருக்கேன். அப்புறம் கில்லு பார்த்து ஓக்ஸ் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இதில் என்னோட பார்த்தா ரூட்டு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரோக்ஸ், அவ்வளோதான். ஆர் பண்ட்டு. இதுதான் என்னோடய ஸ்மால் லீக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.